ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மீண்டுமாக இந்த வாரத்திலும் உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்திலும் சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் தாவீது ராஜாவின் மூலமாக நமக்கும் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, அவர் வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை முதல் 3 வசனத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதையும் குறித்து நாமும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக 4ஆம் 5ஆம் 6ஆம் வசனத்தில் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் இப்பொழுதும் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதமானது தாவீது ராஜாவால் கொடுக்கப்பட்ட சங்கீதம் என்று நாம் எல்லாரும் அறிந்ததே. முதல் 3 வசனத்திலும் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை அவருடைய வழியில் நடத்தி கொண்டு போய் ஆசீர்வாதத்தினாலும் அற்புதத்தினாலும் என்னை நடத்தி என்னுடைய வாழ்க்கையில் நான் வழி விலகி போகாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு இருந்து தேவனுடைய திட்டத்தின் கீழ் என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ வேண்டும் என்கின்ற காரியங்களையும், நாம் எவ்வளவு உயரமான பதவிகள் வகித்தாலும் எவ்வளவு உயரமான இடங்களுக்கு சென்றாலும் சரி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தில் நம்மை வைத்தாலும் சரி, நாம் உலக பிரகாரமாக வழி விலகி போகாதபடிக்கு அவருடைய நீதியின் பாதையில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை ஒரு சாட்சியாக தாவீது ராஜா நமக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 4ஆம் வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கின்ற நம்பிக்கையான வார்த்தையை தாவீது ராஜா சொல்கிறான். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, தாவீது ராஜா தன்னுடைய ராஜ்யத்திலும் தன்னுடைய அரண்மனையிலும் தன்னுடைய சொந்த வீட்டிலும் தன்னுடைய மேல் வீட்டிலும் இருந்த நாட்களை விட வனாந்தரத்தில் இருந்த நாட்கள் தான் அதிகம். ஒருபுறம் தன்னுடைய மாமனாராகிய சவுலி நிமித்தமாகவும், ஒருபுறம் சீரிய அசீரிய பெர்ஷிய ராஜாக்கள் நிமித்தமாகவும், ஒருபுறம் தன்னுடைய சொந்த பிள்ளையாகிய அப்சலேம் மூலமாகவும் பலவிதமான காரியங்களினால் நெருக்கப்பட்டு தன்னுடைய சொந்த தேசத்தில் இருக்க முடியாமல் வனாந்தரத்தில் இருந்த காரியங்களை வேதம் நமக்கு பல இடங்களிலும் கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட தாவீது சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் மரண இருள் வந்தாலும் சரி, மரண பள்ளத்தாக்கு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாப்பு வந்தாலும் சரி, நான் அதற்கு ஒருபோதும் பயப்பட மாட்டேன் என்கின்ற விசுவாசமான வார்த்தையை தாவீது வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கழித்த பாதி நாட்கள், ஏன் முக்காவாசி நாட்கள் வனாந்தரத்தின் பாதையிலும் வனாந்தரத்திலும் இருக்கக்கூடிய காலமாக இருந்தது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் என்னை மரணத்திற்கு உள்ளாக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, நான் ஒருபோதும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்கின்ற காரியத்தை தாவீது அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்கிறார். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு முறை அவர் போருக்கு சென்று வந்தவுடனே வேதம் அழகாய் தெரிவிக்கிறது, அவனுடைய ஜீவனை தேவன் காப்பாற்றினார் என்று, அவனோடு இருந்து அவனை உயிரோடு வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் அவனோடு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான், அப்படிப்பட்ட தேவன் அவனோடு இருந்து அவனுடைய ஜீவனையும் அவனுடைய ஆத்மாவையும் எல்லா சூழ்நிலை
சூழ்நிலையிலும் காப்பாற்றின காரணத்தினால்தான் இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் மரண இருள் வந்தாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் ஒருபோதும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதம் 42:5 சொல்லக்கூடிய காரியம் என்ன? என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், உன் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திரு. தாவீது தன்னுடைய ஆத்துமாவை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று தன்னுடைய ஆத்துமாவோடு தன்னை பேசிக்கொண்டான். நாம் இன்னைக்கு நமக்கு பலவிதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, பலவிதமான போராட்டம் இருந்தாலும் சரி, நாம் எல்லாரிடத்திலும் போய் சொல்லுவோம். யார்கிட்டையாவது சொன்னா தான் நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், யார்கிட்டையாவது சொன்னா தான் நம்முடைய மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அடுத்தவங்க கிட்ட போய் ஆமாம் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து விட்டது, இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று நாம் போனதுக்கப்புறம் நம்மை குறித்து பேசுவாங்க. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம் இயேசு கிறிஸ்துவானவர், நாம் பரிசுத்த ஆவியானவர், வேதத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்படிப்பட்ட பாரத்தினாலும் வருத்தத்தினாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வேதனையும் நம்முடைய காரியங்களையும் நாம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் தெரிவிக்க வேண்டும். அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவன் தைரியமா சொல்றான், நீர் ஒருபோதும் என்னை விட்டு விலகி போகவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நீர் என்னை விட்டு போகவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்க என்னிடத்தில் நிலைத்திருந்தீங்கன்னா நான் உங்களில் நினைச்சுவேன், நிலைத்திருப்பேன். கர்த்தரோடு எப்போதும் நிலைத்திருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவனோடு இருந்தார். அதனால் தான் இந்த வார்த்தையை, இந்த சாட்சி அவனால் சொல்ல முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களிலும் நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்தில் சொல்லும்போது, எப்போதும் தேவனோடு இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் மரண இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சரி, மரண பள்ளத்தாக்கு நம்மை வந்து அணுகினாலும் சரி, பொல்லாப்பு நமக்கு நேரிட்டாலும் சரி, ஒருபோதும் தேவன் அதை நம் மீது மேற்கொள்ள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம என்ன காரியங்களில் இருக்கிறோம் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, இவர்கள் பரலோகத்திற்கு சென்ற பின்பு, நான் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு இவர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் 17ஆம் அதிகாரத்தில், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நமக்காக பிதாவினிடத்தில் ஜெபத்தை மேற்கொள்கிறார். அவர் சொல்லக்கூடிய காரியம் ரொம்ப 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 அருமையான காரியம். இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக வேதனைப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், விழாவிலே குத்தப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை தன்னுடைய வாயினால் சொன்னார். எப்படிப்பட்ட அன்பு நம் மீது அவர் வைத்திருக்கிறார் என்றால், அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க, நான் உலகத்தானா இராதது போல. நீங்க நேரம் கிடைக்கும் போது இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தையும் 14ஆம் அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தானா இராதது போல இவர்களும் உலகத்தானாய் இருக்கவில்லை. இவங்க உலகத்தாரே கிடையாது, என்னுடைய பிள்ளைகள். நான் எங்க இருக்கணும் அங்கதான் அவங்களும் இருக்கணும். அவங்க இந்த பூமியில் இருக்கும்போது உம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை நான் காத்து கொண்டேன், தீங்கு இவர்களை அணுகாதபடிக்கு காத்து கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட சிநேகம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் மீது இருப்பதை தம்முடைய வாயினால் முதலில் அவர் சொன்னார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் அதைத்தான் தாவீது என்ன சொல்கிறான் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்,
நம்முடைய வாழ்க்கையில் மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான காரியங்களில் சிக்கி கொள்ளக்கூடிய காரியங்களில், பலவிதமான வேதனைகளினால் சூழக்கூடிய காரியங்கள் நிறைய வரும். அப்படி வந்தாலும் சரி, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை நாம் சொல்லும்போது ஒருபோதும் எந்த விதமான மரண பள்ளத்தாக்கோ, எவ்விதமான போராட்டமோ, நிந்தனையோ, பொல்லாப்போ நம்மை அணுகவே அணுகாது. ஏனென்று சொன்னால் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். அவர் எப்போது நம்ம கூட இருக்கார். அவருடைய கோல் போதும், அவருடைய தடி போதும். எப்பா நீ விழுந்துடாதப்பா, இங்கே தள்ளி வா, எப்பா நீ இந்த சைடு பொல்லாப்பு இருக்கு, இங்கே தள்ளி வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது, ஒரு மேய்ப்பன் பாருங்க கையில் ஒரு கோல் வச்சிருப்பான். ஒருவேளை அந்த ஆடுகள் அங்கங்கே செதறி போச்சு அப்படின்னா அந்த கோலை வச்சு அவன் அடிக்கிறதுக்காக வச்சிருக்கல, அந்த ஆடுகளை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விடுவான். இந்த சைடு தள்ளி வா, அந்த சைடு தள்ளி வா, அங்கே போகாத, இங்கே போகாத. ஒருவேளை அந்த ஆடுகள் போய் ஒரு பள்ளத்தில் விழப்போகுது அப்படின்னா பின்னாடி இருந்து அந்த கோலை வச்சு ஒரு தட்டு தட்டுவான். இந்த சத்தத்தை கேட்டது நிச்சயம் அலர்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்துவனுடைய கையில் இருக்கக்கூடிய கோலானது நம்மை வழி விலகி செல்லாதபடிக்கு, மரண பள்ளத்தாக்கில் நாம் விழுந்து விடாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிற கோலாகவும் தடியாகவும் காணப்படுகிறது. பிரியமான தேவஜனமே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து நாம் விலகி கர்த்தருடைய வாழ்க்கைக்கு நேராக, கர்த்தருடைய ஜீவியத்திற்கு நேராக நாம் வர வேண்டும் என்றால் அவருடைய கோலுக்கும் அவருடைய தடிக்கும் உள்ளதாக, அவருடைய திட்டத்திற்கு உள்ளதாக நாம் வர வேண்டும். அதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்னால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். இப்படிப்பட்ட காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாட்சி பாருங்க. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார், அதனால நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். நமக்கு ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போறாரு. நம்முடைய மரண பள்ளத்தாக்கிலிருந்து எல்லாவற்றிலும் அவர் நம்மை காப்பாற்றி கொண்டு வரும்போது நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னப்பா இவன் இன்னும் அழிஞ்சு போகாமல் இருக்கான், இன்னும் இவன் ஒருங்கி போகாமல் இருக்கான், எது நிமித்தம் இவன் இன்னும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான், இவன் எப்படா அழிவான், இவனுடைய தொழில் எப்பொழுது வீழ்ந்து விடும், இவனுடைய வாழ்க்கை எப்பொழுது வீழ்ந்து விடும், இவன் எப்பொழுது நிம்மதி இல்லாமல் இருப்பான் என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய சகல நேரத்திலும் மற்ற மனிதர்கள் மத்தியிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், என் சத்துருக்களுக்கு முன்பதாக, அவன் எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க, சந்தோஷமா சொல்றான் பாருங்க, கர்த்தர் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தினால் சொல்றான் பாருங்க. இதைத்தான் நீங்களும் நானும் என்று சொல்ல போகிறோம். 5ஆம் வசனத்தை அவன் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்து அவருடைய திட்டத்தின் கீழ் நாம் வந்து ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? நம்மை மேன்மையாக பிரபலப்படுத்தக்கூடிய, யாரெல்லாம் நாம் அழிந்து விடுவோம், இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடுவோம், எல்லா காரியத்திலும் அகப்பட்டு சிக்கி போராடி இனி எழுந்திருக்க மாட்டோம் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்கள் மத்தியில் தேவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய திட்டம் என்ன? அவர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா அவங்க வீட்டில் ஏதோ கல்யாண வீடு மாதிரி இருக்குதே, என்னப்பா அவங்க வீட்டில் பெரிய விசேஷ வீடு மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் அவன் தலையை உயர்த்தி அவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், மிகப்பெரிய விருந்து நடக்கிறது, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால் அவனை தேவன் நிரப்பி விட்டார் என்கின்ற வார்த்தை உங்களுடைய காதில் வந்து விழும். யாரெல்லாம் உங்களை நிந்தனைக்குள், போராட்டத்திற்குள், துன்பத்திற்குள் ஆளாக்குகிறார்களோ, யாரெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மத்தியில் நீங்கள் சொல்லுங்க,
கர்த்தர் என் தலையை உயர்த்தி, என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்தி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அதனாலதான் தாவீது சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி அவன் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கடைசி வசனத்துல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதைத்தான் அவன் தெளிவா சொல்றான் பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் தேவன் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்த்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவேன், நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். எல்லாவற்றையும் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக இந்த பூமியில் நான் பலவிதமான உயர்த்துதலினாலும் பலவிதமான காரியங்களினாலும் தேவன் என்னை மேன்மைப்படுத்தி வைக்கும் போது நான் நேரடியாக தேவனிடத்தில் போய், நான் பூமியில் உயிரோடு இருக்கும் எல்லா நாளும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பரலோகத்துல போய் என் தேவனோடு நான் சந்தோஷமா இருப்பேன், ரொம்ப வருஷம் அவரோடு இருப்பேன், ரொம்ப நாட்கள் அவரோடு இருப்பேன் அப்படிங்கிற தைரியம், அப்படிப்பட்ட விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. பிரியமான தேவஜனமே, இந்த சங்கீதம் 23 நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், விசுவாச சாட்சியாகிய தாவீதினுடைய வார்த்தை, நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்கக்கூடிய இந்த வார்த்தை, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த துன்பம் நேர்ந்தாலும் சரி, என்ன காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் சரி, எல்லா காரியத்திலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்து என்னை உயர்த்துவார், என்னுடைய குடும்பத்தை உயர்த்துவார், என்னுடைய தொழிலை உயர்த்துவார், என்னுடைய சமுதாயத்திலும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சகல மக்கள் மத்தியிலும் நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு, நன்மையினாலும் கிருபையினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் இருப்பேன் என்று நாம் விசுவாசத்தோடு சொல்லும்போது, இந்த தாவீது ராஜா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விட அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், தேவன் அவ்வளவு விதமான அன்பினாலும் சிநேகத்தினாலும் நம்மை சிநேகித்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த 2 வாரத்திலும் தேவனும் எங்களுக்கும் இந்த சங்கீதம் 23 இருக்கக்கூடிய மறைபொருட்களையும் வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என்று ஆரம்பித்த இந்த வார்த்தையும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று முடிகிறதப்பா. ஆண்டவரே, இந்த பூமியிலும் இருந்து நாங்கள் நன்றாக வாழ்ந்து அனுபவித்து செழித்து உம்முடைய வீட்டிலே வந்து நாங்கள் இருப்போம் என்கின்ற சாட்சியான வார்த்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் முடிசூட்ட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடைசி வசனத்திலும் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய வீட்டிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யாரெல்லாம் உள்ளத்திலும் வேதனையிலும் துக்கத்தினாலும் நிறைந்து சஞ்சலத்தினாலும் நிறைந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் உம்முடைய கோலினாலும் உம்முடைய தடியினாலும் தேற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை சகல விதமான சம்பூரணத்தினாலும் சகல விதமான ஐஸ்வர்யத்தினாலும் நீர் உயர்த்தும் போது அவர்கள் நீதியின் பாதையை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு உம்முடைய பாதையில் நடக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.